Hello students, welcome to Maths Madhu. இன்னைக்கு நம்ம 10th standard Maths exercise number 1.1 sum 5 பார்க்கலாம். First question read பண்ணிக்கலாம். Given A is equal to 1, 2, 3, B is equal to 2, 3, 5, C is equal to 3, 4 and D is equal to 1, 3, 5. Check if A intersection C cross B intersection D equal to A cross B intersection C cross D is true ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ABCD அவங்க கொடுத்துட்டாங்க, ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. இதோட நம்ம ஃபஸ்ட்டு A intersection C கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு B intersection D எடுக்கணும். இது ரெண்டையும் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா A cross Bயும் C cross Dயும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ரெண்டுமே ஈக்குவலாக அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதும் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டியும் ப்ரூவ் ஆகுதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிவன் நம்பர்ஸ் எழுதிக்கலாம். ஸோ ஏ 1, 2, 3, 1, 2, 3, பி 2, 3, 5, C 3, 4, D 1, 3, 5. இப்போ இந்த நம்பர்ஸ் வச்சு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதும் ரைட் ஹேண்டு சைடில் இருக்கிற A cross B இந்த சம்ஸும் மேட்ச் ஆகுதா, ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு A intersection C பார்க்கலாம். ஸோ A வந்து 1, 2, 3 இன்டர்செக்ஷன் C, அடுத்து C எழுதிக்கலாம். C 3, 4, 3, 4. ஸோ இப்போ இன்டர்செக்ஷன் அப்படின்னா ரெண்டு நம்மளையும் காமனான நம்பர் எடுக்கணும்னு நம்ம ஆல்ரெடி 4th சம்லேயே பார்த்துருக்கோம். இப்போ இது ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது என்னது? 1 இங்கே இல்லை, 2 இங்கே இல்லை, இப்போ 3 தான் காமனாக இருக்குது. 3 இதுலேயும் இருக்குது, 3 அதில் அந்த சிலேயும் இருக்குது, ஏயில் இருக்குது, சிலேயும் இருக்குது. அப்போ 3 தான் வந்துட்டு நமக்கு காமனான நம்பர். ஸோ அப்போ அதை தான் எழுதிக்கணும், இன்டர்செக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ எழுதிக்கலாம் 3. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் சி இஸ் 3, நம்பர் 3. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கணும்? பி இன்டர்செக்ஷன் டி பார்க்கணும். ஸோ பி இன்டர்செக்ஷன் டி, B நமக்கு 2, 3, 5 இன்டர்செக்ஷன் D 1, 3, 5, 1, 3, 5. இப்போ இது ரெண்டுலேயும் காமனாக இருக்கிற நம்பர் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். 2 இங்கே இல்லை, Dயில் இல்லை, Bயில் தான் இருக்குது. 3 Bலேயும் இருக்குது, Dலேயும் இருக்குது. இப்போ நம்ம அந்த நம்பர் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 5 இருக்குது, 5 Bலேயும் இருக்குது, Dலேயும் இருக்கும், காமனான நம்பர். இப்போ நம்ம 3, 5 தான் B இன்டர்செக்ஷன் டியை எடுத்துக்கணும். இப்போ நம்ம A இன்டர்செக்ஷன் சியும் B இன்டர்செக்ஷன் டியும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ இதில் கிராஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் கண்டுபிடிச்சதுலேருந்து கிராஸ் போட்டு செட்ஸ் எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ A இன்டர்செக்ஷன் C என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 3 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ A இன்டர்செக்ஷன் C 3 cross B intersection D 3, 5 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இப்போ 3, 5. இப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம செட்ஸ் எழுதணும். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னோ அதை எழுதணும். இப்போ எழுதிக்கலாம். 3, 3, 5. அவ்வளோதான். இங்கே ஒரே நம்பர் தான் இருக்குது, அதனால் 2 நம்பருக்கு நம்ம செட்ஸ் எழுதியாச்சு. இப்போ இது நம்ம 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ LHS நமக்கு 3, 3, 5 கிடச்சிருக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். ஈக்குவல் டுக்கு அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? A cross B இன்டர்செக்ஷன் C cross D கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ ரைட் ஹேண்டு சைட் ஃபர்ஸ்ட்டு A cross B பார்க்கலாம். A 1, 2, 3, 1, 2, 3 cross
B 2, 3, 5. 2, 3, 5. ஸோ இதுக்கு கார்ட்டீசியன் பெருக்கல்னு சொல்லுவாங்க, செட்ஸு, அதை எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் 1, 1, 2, 1, 2க்கு செட் எழுதலாம். அடுத்து 1, 3, 1, 3. அடுத்து 1, 5, 1, 5. இதே மாதிரி நெக்ஸ்ட் நம்பர் அடுத்த நம்பருக்கு 2, 2, 2, 3, 2, 5. அடுத்த நம்பர் 3, 3, 2, 3, 3, 3, 5. இப்போ நம்ம செட்ஸ் எழுதியாச்சு. இப்போ சம்மில் பாருங்கள், A cross Bக்கு அப்புறம் C cross D கண்டுபிடிக்கணும். இப்போ வாங்க அதையும் எழுதிடலாம். C cross D எழுதலாம். ஸோ C cross D, Cயில் நம்மளுக்கு 3, 4 கொடுத்துருக்காங்க, எழுதிக்கலாம். 3, 4 cross D எழுதலாம். Dயில் நம்மளுக்கு 1, 3, 5 கொடுத்துருக்காங்க. 1, 3, 5. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணலாம். 3, 1, 3, 3, 3, 5. நெக்ஸ்ட் நம்பருக்கு 4, 1, 4, 3, 4, 5. இப்போ நம்ம 3க்கும் எழுதியாச்சு, 4க்கும் செட்ஸ் எழுதியாச்சு. இப்போ A cross Bக்கும் C cross Dக்கும் இன்டர்செக்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஆல்ரெடி நம்ம A cross B எடுத்து வச்சுருக்கோம். இப்போ C cross D, இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நம்ம இங்கே எழுதணும். அப்போ தானே இன்டர்செக்ஷன் நம்ம எடுக்க முடியும். அந்த ரெண்டுடைய செட்ஸையும் நம்ம இங்கே எடுத்து ஒன்றா எழுதணும். இப்போ நான் A cross Bயும் C cross Dயும் சேர்த்து ஒன்றா எழுதியிருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த ப்ராக்கெட்லேருந்து இந்த ப்ராக்கெட் வரைக்கும் A cross B எழுதியிருக்கேன். இன்டர்செக்ஷன் போட்டு C cross Dயோடைய செட்ஸ் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இன்டர்செக்ஷன் அப்படின்னா ஆல்ரெடி சொன்னது மாதிரி ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிற ஒரு நம்பரை தான் நம்ம எடுத்து எழுதணும். இப்போ இதில் ரெண்டில் காமனான நம்பர் பார்க்கலாம். 1, 2 C cross Dயில் இல்லை, 1, 3யும் இல்லை, 1, 5 இல்லை, 2, 2 இல்லை, 2, 3, 2, 5 இது எதுவுமே இல்லை, 3, 2வும் இல்லை, 3, 3. இப்போ 3, 3 வந்து ரெண்டுலேயும் இருக்குது. பாருங்கள், நான் உங்களுக்கு சர்க்கிள் பண்ணி காட்டுறேன். நீங்கள் சர்க்கிளெல்லாம் போடக்கூடாது மேக்ஸில், நான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுங்கிறதுக்காக காட்டுறேன். ஸோ 3, 3 ரெண்டுத்துலேயும் சேமாக இருக்குது. A cross Bலேயும் C cross Dலேயும் சேமாக இருக்குது. காமனான நம்பர் நம்ம அதை எழுதிக்கலாம் இங்கே. 3, 3. தென் அடுத்து வாங்க, 3, 5 இருக்குது. இங்கேயும் 3, 5 இருக்குது. இப்போ 3, 5, 3, 5. ஸோ நம்ம இங்கே எழுதிக்கலாம். ரெண்டுலேயுமே இருக்கிறதுனால நம்ம எழுதலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அதோட A cross B முடிஞ்சிருச்சு. இப்போ 4, 1ம் இல்லை, 4, 3 இல்லை, 4, 5ம் இல்லை. ஸோ ரெண்டுலேயுமே காமனாக இருக்கிற நம்பர் 3, 3யும் 3, 5ம் தான் நம்மளுக்கு இப்போ கிடச்சிருக்கு. இது நம்ம ஆல்ரெடி 1 எழுதியிருக்கோம் சம், இதை சம் 2ன்னு எழுதிக்கலாம். ஆன்சர் 2. இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எல்ஹெச்எஸ் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். 3, 3, 3, 5 1 போட்டு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இது சேம் இதே நம்பர் தான் ஆர்ஹெச்எஸ்லேயும் வருது. 3, 3, 3, 5 நம்பர் 2லேயும் அதே சேம் தான் வருது. ஸோ இப்போ நம்ம என்ன எழுதணும்? ஸோ from 1 and 2 A intersection C cross B intersection D equal to A cross B intersection C cross D is true அப்படின்னு எழுதணும்.
அவ்வளோதான் இந்த சம். இந்த சம்மில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.